I'm Groot. Welcome to my channel. Let's go to the story. ஒரு சிறிய நகரம். அந்த நகரத்தோட பெயர் ஃப்ளவர் டவுன். அங்கு 4 நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களின் பெயர் ஆதி, மித்ரா, கபில், லயா. ஆதி புத்திசாலி, கண்டுபிடிப்புகள் செய்ய விரும்புவான். மித்ரா இயற்கையை நேசிக்கும், மென்மையான மனம் கொண்டவள். கபில் வேகமாக ஓடுவான், விளையாட்டில் சுறுசுறுப்பான். லயா இசையை விரும்பும், இனிய குரல் கொண்டவள். அவர்கள் எல்லாம் சாதாரண பள்ளி மாணவர்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் ஒரு பெரிய விதி காத்திருந்தது. ஒரு இரவு வானத்தில் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் பளிச்சென்று விழுந்தது. அது எங்கே விழுந்திருக்கும் என்று 4வரும் காடு பக்கம் ஓடினார்கள். அங்கே ஒளிரும் ஒரு வண்ண நிறக்கல். அதை தொட்டவுடன் பளிச்சென்று ஒளிரியது. பிறகு ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு விசேஷ சக்தி கிடைத்தது. ஆதி நினைத்தவுடன் இயந்திரங்களை இயக்கும் சக்தி. மித்ரா மரங்கள், செடிகளுடன் பேசும் சக்தி. கபில் காற்றைப் போல வேகமாக ஓடும் சக்தி. லயா இசையால் மனதை மாற்றும் சக்தி. அவர்கள் ஆச்சரியத்தில் நின்றார்கள். நாம் சூப்பர் ஹீரோக்களா என்று. ஃப்ளவர் டவுன் ஐ அழிக்க டார்க்கிங் என்ற மர்ம வில்லன் வந்தான். மரங்கள் வாடின, மக்கள் பயந்தார்கள், நகரம் இருளில் மூழ்கியது. இதை தடுக்க வேண்டும் என்று 4 நண்பர்களும் முடிவு செய்தார்கள். ஆதி பாதுகாப்பு இயந்திரம் உருவாக்கினான். மித்ரா காடுகளை உயிர்ப்பித்தாள். கபில் மக்களை பாதுகாப்பாக அழைத்துச் சென்றான். லயா இனிய பாடலால் இருள் மன்னனின் கோபத்தை கரைத்தாள். இருள் மன்னன் சக்தி இழந்தான். ஒளி மீண்டும் நகரத்தை நிரப்பியது. மக்கள் கைத்தட்டி பாராட்டினார்கள். ஆனால் குழந்தைகள் சொன்னார்கள், சூப்பர் பவர் இல்லாமலும் நல்ல மனசு இருந்தா எல்லோரும் ஹீரோதான். அந்த நாளிலிருந்து அவர்கள் நட்சத்திர சக்தி குழந்தைகள். ஃப்ளவர் டவுன் இன் ரகசிய காவலர்கள் ஆனார்கள். கதையின் பாடம்: நட்பு, தைரியம், நல்ல மனம், ஒன்றிணைந்த சக்தி. இதுவே உண்மையான சூப்பர் பவர். Thanks for watching. Please like, share and subscribe.